வணக்கம் பானு. அதாவது பாப்பநாடு இளம் பட்டதாரி பெண் கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் குற்றவாளிகள் 3 பேர் மீது இன்று குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாட்டில் 23 வயது நிரம்பிய இளம் பெண்ணை அதே பகுதியைச் சேர்ந்த கவிதாசன், அவரது நண்பர்கள் திவாகர், பிரவீன் மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட மொத்தம் 6 பேர் மீது கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஒரத்தநாடு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர். இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பாப்பநாடு பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் 6 பேர் தற்போது வரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் நடைபெற்ற அன்று பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த பிறகு இருசக்கர வாகனத்தில் 6 இளைஞர்கள் ஆறாமர சாவகாசமாக செல்லும் சிசிடிவி காட்சியும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதன் அடிப்படையில் மொத்தம் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாப்பநாடு இளம் பட்டதாரி பெண் கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் இதனால் குற்றவாளிகள் 3 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி பாப்பநாட்டில் இளம் பட்டதாரி பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்ச்சி செய்த வழக்கில் 17 வயது இளம் குற்றவாளிகள் இருவரும் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கவிதாசன், திவாகர், பிரவீன் ஆகிய 3 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்திட தஞ்சை எஸ்பி ஆசிஸ் ராவத் பரிந்துரையின் பேரில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் உத்தரவுப்படி கவிதாசன், திவாகர், பிரவீன் ஆகிய 3வருக்கும் இன்று குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பானு, விவரங்களுக்கு நன்றி சதாம் ஹுசேன்.